ஸ்கூல் காலேஜ் ஐடி கார்டு சாஃப்ட்வேர். இது இல்லாமல் வந்து கம்பெனி ஐடி கார்டு சாஃப்ட்வேர் வாங்கி யூஸ் பண்ணுறீங்க. இதில் வந்து ஃபோட்டோ எல்லாமே ஒரு ஃபோல்டரில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு பர்டிகுலர் சைஸ்க்கு வந்து கிராப் பண்ணுற டூல் வந்து இந்த சாஃப்ட்வேர் கூட ஃப்ரீயாக வந்து போட்டிருக்கீங்க. அது நிறைய பேருக்கு வந்து எப்படி ஒர்க் பண்ணணும்னு தெரியல, அது ஒரு வீடியோவாக போடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. 2 days முன்னாடி கூட ஒரு கஸ்டமர் அதை கேட்டுக்கிட்டே இருந்தார். சரி, அதனால தான் இந்த வீடியோ இப்போ நான் போடுறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணதும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரேஷியோ வரும் உங்களுக்கு. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்ததும் வித்து வந்து எவ்வளோ இன்ச்சஸில் போடுறீங்க, ஹைட் வந்து எவ்வளோ இன்ச்சஸில் போடுறீங்க அப்படின்றத மெஷர் பண்ணி போடுறீங்க. ஸோ வித்து வந்து இப்போ 2 inch அப்படின்னா ஹைட்டு வந்து 3 inch அப்படின்றத நீங்கள் தான் அதை ஃபிக்ஸ் பண்ணணும். இந்த ரேஷியோ வந்து அதுவே வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கும். ஓகேவா? இல்லை இதுலேயும் வந்து 1 கொடுக்குறீங்க, இதில் ஹைட்டும் வந்து 1 கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த ரேஷியோ வந்து மாறிடும். ஓகேங்களா? இப்போது எந்த லொக்கேஷனோ கீழே செலக்ட் ஃபோல்டர்னு இருக்கும் கொடுத்துட்டு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வச்சுருக்கிறது ஃபோட்டோஸ் அப்படின்ற ஃபோல்டரில் நான் ஃபோட்டோ எல்லாமே வச்சுருக்கேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஓகே கொடுத்ததும் அந்த ஃபோல்டரில் இருக்கக்கூடிய ஃபோட்டோ எல்லாமே ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதும் நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள், மவுஸை வந்து ஃபோட்டோவுடைய கார்னரில் கொண்டு வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெளியிலையும் போகக்கூடாது, அந்த பாக்ஸுக்கு உள்ளே வச்சு டபுள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணுறீங்க. ஸோ டபுள் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி உங்களுக்கு தேவையான வரைக்கும் அதை எடுத்துக்கிட்டே வந்து கையை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் சிங்கிள் கிளிக் பண்ணணும். கையை எடுத்துகிட்டு சிங்கிள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் இந்த ஃப்ரேமை வந்து உங்களால் நவுத்த முடியும். இதுக்கப்புறமா ஜஸ்ட்டு நீங்கள் கிராப்புன்னு கொடுத்துட்டு எந்த லொக்கேஷனில் இந்த ஃபோட்டோ எல்லாமே இருக்கோ ஜஸ்ட்டு அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா இப்போ பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக வந்து எல்லாமே வந்து உங்களுக்கு கிராப்பிங் முடிஞ்சிடும். ஸோ இப்போ இதை வந்து நீங்கள் செக் பண்ணுறீங்க அப்படின்னா எதில் போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் வந்து டெஸ்க்டாப்பில் ஃபோட்டோஸ் அப்படின்ற ஃபோல்டரில் கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து இது எல்லாத்தையும் வந்து ஃபோட்டோவை வந்து அது உங்களுக்கு கிராப் பண்ணிடுச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இதுதான் இப்போ நான் வச்ச ரெசல்யூஷனு. இந்த ரெசல்யூஷனுக்கு தகுந்த மாதிரி அது வந்து கிராப் பண்ணி கொடுத்துருது. ஸோ இது வந்து நீங்கள் தான் வந்து அந்த ரேஷியோ எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபோல்டரில் ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எல்லாத்தையும் நீங்கள் அரேஞ்ச் பண்ணிடணும். அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த பர்டிகுலர் சைஸ்க்கு, அதாவது அந்த பாஸ்போர்ட் சைஸுக்கு உங்களுக்கு வந்து அது கிராப் பண்ணி கொடுத்துரும். அதுக்கப்புறமா நீங்கள் இதுலேயும் வந்து டவுட் கேட்குறீங்க. இந்த சாஃப்ட்வேர்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே நியூ ஆப்ஷன் கொடுத்துட்டு நீங்கள் வைக்கிற ப்ராஜெக்ட்டுக்கு வந்து என்ன நேமோ அந்த நேம் கொடுத்துட்றீங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக்காக, ஃப்ரண்ட்டு மட்டுமா, ஹரிசாண்டல் கார்டா, வெர்டிக்கல் கார்டா அப்படின்றதெல்லாம் கொடுத்துட்டு ஸோ ஆட் டேட்டான்னு இருக்கும். டேட்டாவில் போய்ட்டு நீங்கள் வந்து எந்த இடத்துல வந்து நீங்கள் டேட்டா பேஸ் வச்சுருக்கீங்களோ அந்த டேட்டா பேஸ் வந்து நீங்கள் ஆட் பண்ணலாம். இப்போ நான் ஒரு டேட்டா பேஸ்க்கு வச்சுருக்கேன் எக்ஸலில், அதை நீங்கள் அப்லோட் பண்ணதும் இது வந்து என்ன ஆகிடும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்லோட் ஆகிடும். ஓகேவா? இப்போது ஃபோட்டோ ஃபோல்டர் வந்து நம்ம எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மேலே வந்து இந்த மேப் டேட்டா ஷீட் காலம்னு இருக்கும். இந்த இடத்துல கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஃபோட்டோஸ் அப்படின்ற அந்த இது வந்து ஓப்பன் ஆகும். நீங்கள் அதில் போய்ட்டும் ஆட் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ 2 மெத்தட்லேயும் நீங்கள் எப்படி வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக வந்துருன்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.